டைரக்ட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கரூர்ல விஜய் பிரச்சாரம் போன இடத்துல கூட்ட நெரிசல்ல பல உயிர்கள் போன செய்தியை இப்ப நம்ம பார்த்திருக்கோம். இது சம்பந்தமா நம்மளோட பேச சமூக ஆர்வலர் பத்ரி அவர்கள் நம்மளோட இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம். விஜய் பிரச்சார கூட்டத்தை சனிக்கிழமை வாரம் சனிக்கிழமை ஒரு தன்னுடைய அரசியல் பிரச்சாரத்தை தொடங்கியிருந்தாரு. இப்ப இன்று நாமக்கலை தொடர்ந்து கரூருக்கு போன அந்த இடத்துல கூட்ட நெரிசல்களை கிட்டத்தட்ட 29 பேர் உயிரிழந்திருக்காங்க. இதுல 3 குழந்தைகள் உட்பட. இந்த உயிரிழப்பு சம்பவத்தை நீங்க ஃபர்ஸ்ட் எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதாவது பொதுவா இந்த கும்ப மேளா மரணத்தை போல இது ஒரு கும்பல் மேளா மரணம். அரசியல உணர்ச்சியை கிளப்பி விடுகிற யாரா இருந்தாலும் அவர் கிரிமினல் குற்றவாளிகள் தான். சில மாதங்களுக்கு முன்பு கும்பமேளால அப்படிதான் நூற்றுக்கணக்கான மக்கள் செத்து மடிந்தாங்க. அது ஒரு பக்தியின் பெயரால் எந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் இல்லாம மக்களை கூட்டி ஒரு அரசு படுகொலை செய்தது. கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் இது ஒரு கும்பல் மேளா படுகொலை அப்படிதான் நான் பாக்குறேன். தன்னுடைய சுயநலத்திற்காக ஒரு உணர்ச்சியை கிளப்பி விட்டு ரொம்ப அப்பொலிட்டிக்கலா ஒரு கூட்டத்தை திரட்டினா என்ன நடக்குமோ அதான் இன்னைக்கு கரூர்ல நடந்திருக்கு. இப்ப என்ன நேரடியில் ஓடிட்டு இருக்குன்னா 31 பேர் இது வரைக்கும் உயிரிழந்திருக்கிறாங்க. உயிரிழப்பு என்பது 50 கடந்து போகும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு அரசியல் கட்சியை தொடங்குறதுல, மக்கள்கிட்ட அரசியல் பேசுறதுல எந்த தடையும் இல்லை. அது ஜனநாயக உரிமை. யார் வேணா வரலாம், அரசியல பேசலாம், மக்கள்கிட்ட தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்கலாம். ஆனா தன்னை பார்க்க வருவதற்காக, தன்னுடைய பேச்சை கேட்க வருவதற்காக வரக்கூடிய அந்த கட்சி தொண்டர்களை அல்லது ரசிகர்களை ஒரு போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகளோடு சந்திப்பது அப்படிங்கிற எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இன்றைக்கு அந்த படுகொலைகள் என்பது நடந்திருக்கு. இப்ப நாமக்கல்லே அவ்வளவு துயரம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை முடிச்சுட்டு வந்த உடனே இவர் கேரவன்ல இருக்கிற போதே கூட்டம் கூட்டமாக மக்கள் மயக்கம் அடைகிறாங்க, கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. என்ன பண்ணிருக்கலாம்னா ஒரு மேல ஏறி ஒரு பாதுகாப்பு அசாதாரணமான சூழல் இருக்கு, இன்னொரு நாள் நம்ம பேசுவோம் அப்படின்னு இறங்கி போயிருந்தா கூட ஒருவேளை எவ்வளவு உயிரிழப்புகள் நடந்திருக்காது. இந்த கூட்டத்துல அவரே என்ன பேசுறாருன்னா, நான் பைபாஸ்ல இருந்து இங்க வர்றதுக்கு காவல்துறை தான் உதவி பண்ணுச்சு, காவல்துறைக்கு நன்றிங்கிறாரு. 2 நிமிஷத்துல என்ன சொல்றாருன்னா, காவல்துறை ஒண்ணு இயங்குதா, விரைவில் ஆட்சி மாற்றம் நடக்க போகுது, என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்கிறாரு. தன்னுடைய தொண்டர்களை, தன்னுடைய கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாத ஒரு ரசிக மனோபாவத்தோடு ஒரு அரசியலை நடத்தி அதில் வெற்றி பெற முடியும் என்று நினைக்கிற விஜய் போன்ற ஆட்களுக்கு அவரை எப்படி புரிஞ்சுக்கணும், முதல்ல அவர் எப்படி என்ன புரிஞ்சுக்கணும் அரசியல் அப்படின்னா அப்படிங்கிறதுக்கும், அவர் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது மக்களுக்கும் மிக ஒரு எடுத்துக்காட்டான ஒரு சம்பவமாக, ரொம்ப துயர சம்பவமாக இது நடந்திருக்கு. உயிரிழந்த எல்லா குடும்பங்களுக்கும் நிச்சயமாக அரசு ஒரு நிவாரண உதவியும், உயிரிழந்த குடும்பங்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு போதுமான அந்த தேவையை அரசு ஈடுகட்டணும். நிச்சயமாக தன்னை பார்க்க வருகிற அந்த கூட்டத்தில் எந்த விதமான ஒரு முன்னெச்சரிக்கையும் பாதுகாப்பும் இல்லாத துயரமான மரணமடைந்திருக்கிற அத்தனை குடும்பத்தினுடைய தேவைகளையும் கட்டாயமாக விஜய் பொறுப்பேற்றுக் கொள்ளணும் அப்படிங்கிறதா இப்ப சொல்ல வேண்டியது. இல்ல, புதுசா உருவாக்கப்பட்ட ஒரு கட்சியால அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் செய்ய முடியுமான்ற ஒரு கேள்வி இருக்கு. அதே நேரத்துல அங்க அரசும் கூடுதலா கவனிச்சு போதுமான பாதுகாப்பு வசதிகளை அரசாங்கமும் அங்க பண்ண தவறிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்ல, அதாவது எல்லா கட்சிகளுக்குமே ஒரு நிகழ்ச்சி நடக்கிற போது அரசாங்கம் வழிகாட்டும் நெறிமுறைகள், காவல்துறை டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படின்னு ஒரு இதை கொடுப்பாங்க. ஒவ்வொன்றையா செக் பண்ணி பார்க்கணும். இப்ப இன்னைக்கு என்ன நடந்திருக்கு நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு ஜெனரேட்டர் ரூம் இருக்கு. அந்த ஜெனரேட்டர் ரூமுக்குள்ள யாரும் போகக்கூடாது, காவல்துறை அங்க நிக்குது. அந்த காவல்துறையை தாண்டி ஜெனரேட்டர் ரூமுடைய அந்த அஸ்பெட்டா ஷீட் எல்லாம் உடைச்சுக்கிட்டு ஒரு பெரிய கும்பல் உள்ள போகுது. அதே போல பல தனியார் வீடுகள்ல மேல ஏறக்கூடாதுன்னு வீட்டு உரிமையாளர்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா அதையெல்லாம் தாண்டி பால்கனி வழியா, கதவு வழியா, ஜன்னல் வழியா புடிச்சு ஏறி இந்த மொட்டை மாடியில் ஆயிரக்கணக்கான மக்கள் நிக்கிறாங்க. ஏராளமான பேனர்கள் கிழிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே நீங்க ஒவ்வொரு முறையும் அவர் திருச்சி ஏர்போர்ட் போகும்போது திருச்சி ஏர்போர்ட்டை ஒரு பெரிய கலைவரம் என்பது நடந்திருக்கு. அந்த கூட்டம் முடிஞ்சு நீங்க அந்த கூட்டம் முடிஞ்ச பிறகு அந்த இடத்த பாத்தீங்கன்னா, அது ஒரு அரசியல் கட்சியினுடைய கூட்டமா அல்லது வேற என்னமா அப்படின்னு தெரியாத அளவுக்கான ஒரு கட்டுப்பாடற்ற ஒரு கூட்டத்தை தான் விஜய் வழிநடத்துகிறாரா என்கிற ஒரு கேள்வி இருக்கு. அரசாங்கம் எவ்வளவு பாதுகாப்பு கொடுக்க முடியும்? இப்ப நீங்க கம்யூனிஸ்டுகள் கூட்டம் நடத்துறாங்க, மற்ற அரசியல் கட்சிகள் முழுக்க கூட்டம் நடத்துறாங்க, எங்கேயுமே எந்த அசம்பாவிதம் நடக்கல. அப்படின்னா நீங்க ஒரு வரக்கூடிய தொண்டர்களுக்கும் ஒரு கட்டுப்பாடு தேவை. அதே போல காவல்துறை சொல்லக்கூடியதை ஃபாலோ பண்ணணுங்கிற ஒரு கான்சியஸ்னஸ விஜயோ அவருடைய தொண்டர்களோ உருவாக்கணும்.
அதையும் உருவாக்க மறுக்கிறாங்க. அவரு அவருக்கு மட்டும் அவ்வளவு பெரிய ஒரு அந்த பிளாக் கார்ட்ஸ் இருக்காங்க, அல்லது வந்து ஒரு பெரிய செக்யூரிட்டி இருக்கு. வரக்கூடிய குழந்தைகளுக்கோ பெண்களுக்கோ மக்களுக்கோ என்ன பாதுகாப்பு இருக்கு? அது குறித்து எந்த அக்கறையும் இல்லாம வெறுமனே தான் முதல்வராக வேண்டும், தன்னுடைய கட்சிக்கு ஒரு விளம்பரம் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா கட்டுப்பாடுகளையும் தூக்கி போடுறாங்க. இப்ப காவல்துறை அதிகாரிகள் அந்த ப்ரோக்ராம கவர் பண்ணக்கூடிய ஊடக நண்பர்கள் அவங்கெல்லாம் தான் அந்த பாதிக்கப்பட்டவர்களை எடுத்துட்டு போயிருக்காங்க. ஒரு டிவி ரிப்போர்ட்டர் சொல்றாரு, ஒரு குழந்தைய வந்து நான் கையில தூக்கிட்டு போறேன், அந்த குழந்தை வந்து ஏன் குழந்தை வயசுதான் இருக்கு, நான் தூக்கும் போதே தெரியும் அந்த குழந்தைக்கு உயிர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியை கவர் செய்யக்கூடிய ஊடக நண்பருடைய ஒரு ரொம்ப உருக்கமான பேட்டி அது. காவல்துறை நண்பர்களுக்கோ அல்லது வந்து ஊடக நண்பர்களுக்கோ இருக்கிற எந்த ஒரு கவனமும் வந்து அந்த கட்சி தலைவருக்கு இல்லை அப்படின்னு சொன்னா அவர் எதை வந்து விரும்புகிறார், எதை வழிநடத்த முனைகிறார் என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. விஜயுடைய முழுக்க முழுக்க ஒரு அக்கறையற்ற போக்கும் ஒரு அலட்சிய மனோபாவம். இந்த கூட்டத்தை வந்து ஒரு ஷூட்டிங் மாதிரி நினைச்சிட்டு இருக்காரு. இது ஷூட்டிங் அல்ல. ஒரு மக்களை திரட்டி ஒரு பெரிய கூட்டம் நடத்துவது என்பது ஒரு வேடிக்கையான விஷயம் அல்ல, ஒரு திரைப்பட ஷூட்டிங் அல்ல. அதை வந்து விஜய் புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டு மக்கள் விஜயை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கரூர் எக்ஸாம்பிள் அப்படிங்கிறத நான் பாக்குறேன். அதான் இப்ப தமிழ்நாட்டுல வந்து பல்வேறு கட்சிகள் இயங்கிட்டு இருக்கு. அந்த கட்சிகளுக்கும் கூட்டம் சேர்றதை நம்மளால பார்க்க முடியுது. ஆனா அந்த கட்சிகள்ல இந்த மாதிரியான அசம்பாதங்கள் நம்ம இது வரைக்கும் பார்த்ததில்ல. இந்த மாதிரியான கூட்ட நெரிசல்கள், ஓடி போய் மரத்து மேல ஏறுறது, ஸ்கூல் மேல ஏறி நின்று பாக்குறது, இப்படியான ஒரு அசம்பாதங்கள் நம்ம எங்கேயுமே பார்த்ததில்ல. ஆனா விஜய்க்கு வரக்கூடிய கூட்டங்கள் பாத்தீங்கன்னா பாத்ரூம்ல ஏறி நீ பாக்குறது, மரத்து மேல ஏறுறது, போஸ்ட் மரத்துல ஏறுறது, இந்த அளவுக்கு கண்மூடித்தனமாக போகக்கூடிய சூழல் எங்க இருந்து உருவாகுதுன்னு பாக்குறீங்க? இல்லைங்க, இந்த சுற்றுப்பயணத்தை திட்டமிடக்கூடிய அரசியல் கட்சியினுடைய தலைவர் அவரு சம்பந்தப்பட்ட மாவட்ட செயலாளரை அந்த மாவட்டத்தினுடைய கேடர்களை கூப்பிட்டு ஒரு கூட்டம்னு எப்படி நடக்கணும். இப்ப தமிழ்நாட்டுல பல கட்சிகளை பாக்குறாருல. இப்ப அவர் எல்லா அரசியல் கட்சியும் விமர்சிக்கிறாரு. அவர் தான் ஏதோ வந்து சுத்த சுயம் பிரகாசம் போல எல்லாத்தையும் விமர்சிக்கிறாரு. எல்லா கட்சிகளும் கூட்டம் நடத்துறாங்கல்ல. அந்த கூட்டம் எப்படி நடக்குதுன்னா அவர் வந்து கத்துக்கணும்ல, அந்த கேடர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்ல. டிசிப்ளினா நில்லுங்க, காவல்துறைக்கு பிரச்சனை பண்ணாதீங்க, அரசு அதிகாரிகளுக்கு வந்து தொந்தரவு கொடுக்காதீங்க, நோயாளிகள் செல்லக்கூடிய ஆம்புலன்ஸுக்கு வழிவிடுங்க. ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஒரு இடத்துல கூட்டம் நடக்குதுன்னு சொன்னா அந்த இடத்துல டிசிப்ளினா நம்ம வந்து நடக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுக்காம இவர் வந்து பல மணி நேரங்கள் கழித்து ஒரு இடத்துக்கு வர்றது. அதனாலேயே அந்த கூட்டம் மிகப்பெரிய அளவுக்கு அங்க கூடுறது. அவர் வருவாரா மாட்டாராங்கிற ஒரு ஹேண்ட்ஷேக்கில் வந்து அவங்க பெரிய சட்டத்தை மீறுறது, எல்லா விதமான சேட்டைகளையும் பண்றதுன்னு சொன்னா மக்கள் அதாவது அவர் கூட்டத்திற்காக வரக்கூடியவங்க மட்டுமல்ல அதை என்கரேஜ் பண்றாராங்கிற சந்தேகம் இருக்கு. இப்ப எம்ஜிஆருக்கு சொல்லுவாங்க சாயங்காலம் 5 மணிக்கு வர்றாருன்னு சொல்லி 2 மணிக்கு வருவாரு, இரவு 2 மணிக்கு வருவாரு, அதிகாலை 2 மணிக்கு வருவாரு. கூட்டம் அப்படியே நிற்கும், எந்த அசம்பாவிதமும் இருக்காது. ஏன்னா அரசியலாக பழக்கப்பட்டவர்கள். இவர் எம்ஜிஆர் படத்தை போறாரு, அண்ணா படத்தை போறாரு, பல்வேறு தலைவருடைய படத்தை போறாரு. அப்ப அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் படத்தை போறது மட்டுமல்ல, எப்படி தன்னுடைய தொண்டர்களை அரசியலாக வழிநடத்தணுங்கிற ஒரு பாட பாடத்தை ஒரு பயிற்சியை விஜய் வந்து கற்றுக்கொள்ளணும். அதெல்லாம் எதுவுமே இல்லாம வந்து ஏதோ நான் மார்க்கெட் இருக்கு, நான் ஏதோ மக்களுக்காக வர்றேன். எந்த மக்களுக்காக வந்தீங்க? உயிரிழந்த 31 பேருக்கு நீங்க வரணுமா? இப்ப அடுத்த ஊர விஜய் வந்தாருன்னு சொன்னா அரசு எப்படி அணுகணும், காவல்துறை எப்படி அணுகணும்? இல்ல விஜய் நான் பார்க்க போறேன்னு இளைஞர்கள் சொன்னா வீட்டுல விடுவாங்களா? இவ்வளவு பெரிய சமூக பதற்றம் வந்து உருவாயிருக்கு இல்லையா? சோ அதையெல்லாம் கணக்கில் எடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு பொறுப்பு அவருக்கு இருக்கு. எந்த அக்கறையும் இல்லாமல் இப்படி வந்து ஒரு அலட்சியத்தின் உச்சம் அப்படிதான் வந்து விஜய் அணுகுமுறையை பார்க்க முடியும். அதனுடைய வெளிப்பாடாகத்தான் கரூர் துயரத்தை நம்ம பார்க்க முடியும். தன்னோட கட்சியை சரியான வழிநடத்துறதாகவும் இல்ல அந்த அவங்களை வந்து எந்த ஒரு அரசியலா ஒரு புரிதலற்ற விஷயங்களை மேற்கொள்ளாததுனால்தான் இப்படியான ஒரு சம்பவத்துக்கு ஒரு வழிவகுத்துக்குன்னு எடுத்துக்கலாமா? இதுல இல்ல நீங்க வந்து பொதுவா வந்து அரசியல் நீக்கம் செய்கிற ஏற்பாடுங்கிறது இன்னைக்கு இருக்கு. எல்லாம் மோசம் அப்படின்னு சொல்ற ஒரு ஏற்பாடு, அதை ரசிப்பாங்க. சென்சி தலைமுறை அப்படிங்கிறது இளைஞர்கள் வந்து என்னன்னா எல்லாம் மோசம் அப்படின்னா அதை வந்து ரசிப்பாங்க. உண்மையிலே தமிழ்நாட்டில் எல்லாம் மோசமா இருக்கா? தமிழ்நாடு எந்த பேராமீட்டர்லயும் வந்து முன்னுக்கு வரலையா? தமிழ்நாட்டில் இருந்தாலும் உங்களுடைய பிசினஸையோ உங்களுடைய வாழ்க்கையோ உங்களுடைய அரசியலையோ நீங்க நடத்திட்டு இருக்கீங்க. அது எப்படி எல்லாம் மோசம் நீங்க சொல்ல முடியும்? நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு விஷயம். அதாவது அரசியலா நான் சொல்லல, திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதிகளை ஒன்னா படிச்சு
நிறைவேற்றி விட்டார்களா, நிறைவேற்றி விட்டாலும் கோபத்தை கிளப்புறாரு. பாசிசம்ங்கிறத பேசுறாரு. இதே விஜய் வந்து மோடி வந்து 15 லட்சம் ரூபாய் போட முடியும்னு சொன்னாரு. போடுறீங்களே, நீங்க போடலையேன்னு கேட்டதுக்கு அப்புறம் கருப்பு பணத்தை மீட்டா போடலான்னு சொன்னேன் அப்படின்னாரு. ஏன் மோடி வாக்குறுதியை வந்து நீங்க வந்து பேச மாட்டேங்கிறீங்க? இப்ப வந்து ஜிஎஸ்டி குறைப்பதன் மூலம் 2.5 லட்சம் கோடி மக்களுக்கு பலன் பெற்று இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பொய்ய மோடி சொன்னாரு. தொடர்ச்சியாக பொய் மூட்டைகளை அவிழ்த்து விடும் மோடி குறித்து ஏன் நீங்க பேச மாட்டேங்கிறீங்க? பாசிசம்னு சும்மா ஒரு வரியில கடந்து போயிட்டு நீங்க வந்து ஒரு தமிழ்நாட்டை வந்து இந்திய மாநிலங்களுக்கு மத்தியில இதர மக்களுக்கு மத்தியில ஒரு சிறுமைப்படுத்தி காட்டுறீங்கன்னு சொன்னா உங்க அரசியல் என்பது பாஜகவுடைய நிழல நீங்க நிக்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்ப வேண்டியிருக்கு. நீ விமர்சனம் பண்ணா எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணணும். அதாவது பிரச்சனைகளை தானே பேசணும். தனிநபர் தாக்குதல் எப்படி நீங்க வந்து சொல்ல முடியும்? அப்ப இதையெல்லாம் கூட்டி கழிச்சு பாக்குற போது விஜய்க்கு வந்து ஒரு திரைமறைவு அரசியல் இருக்கு, ஹிடன் அஜெண்டா இருக்கு. அது என்னன்னு தெரியல. அவர் தான் தெளிவுபடுத்தணும். இன்னொன்னு, அரசியல் நீக்கம் செய்கிற ஒரு ஆபத்தான ஒரு நடவடிக்கையை விஜய் மேற்கொள்கிறார். இன்னும் கூட நான் பகிரங்கமா சொல்றேன், சீமானுடைய நீட்சியாக விஜய் இருக்கிறாரோ? சீமான் ஒரு கூட்டத்துல சொல்றாரு, மாடியிலிருந்து எச்சு துப்புனா ரேஷன் கொடுக்க மாட்டேனாரு. அதெல்லாம் நடக்கிற காரியமா தமிழ்நாட்டுல? அப்படி வந்து ஒரு மரத்துக்கிட்ட போய் பேசுறது, மாடு கிட்ட போய் பேசுறது, அப்படி வந்து அரசியல் நீக்கம் செய்கிற ஒரு வேடிக்கையை, கோமாளி வித்தையை சீமான் செய்து கொண்டிருந்தார். சீமானுடைய வாரிசாக இன்னைக்கு வந்து விஜய் அரசியல் களத்துல வந்து அந்த இடத்தை பிடிக்க முயற்சி பண்றாரோங்கிற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருக்கு. கட்சி ஆரம்பிங்க, மக்களை சேர்ந்தீங்க, ஒரு மாற்று அரசியல் முன்வைங்க, இதெல்லாம் ஓகே. பட் அரசியலாக உங்களுடைய தொண்டர்களை ட்ரெயின் பண்ணுங்க. அரசியல் நீக்கம் செய்கிற அந்த ஆபத்தான ஒரு முதலாளித்துவ பாசிஸ்டுடைய அரசியலுக்கு பின்னால் நீங்க அதனுடைய அடிவருடியாக நீங்க போகாதீங்கிறது விஜய்க்கு பகிரங்கமாக சொல்ல வேண்டும். இதோட வெளிப்பாடு தான் இந்த துயர சம்பவத்தை காரணமா பாக்குறீங்களா? நிச்சயமாக. வந்து விஜய் வந்தாருன்னா ஒரு 4 பஞ்ச் டயலாக் பேசுவாரு. அந்த கூட்டம் வந்து பெரிய அளவுக்கு வந்து ஒரு ரவுஸ் பண்ணுவாங்க. அந்த கேரவனை சுத்தி நின்று செல்ஃபி எடுக்கலாம். நாளைக்கு வந்து அவங்க யூடியூப்ல போடலாம் அப்படிங்கிற ஒரு கொண்டாட்ட மனநிலையில் இருந்தால் இளைஞர்கள் வந்து கூடுறாங்க. நீங்க அடுத்து முன்னாடி நடந்த கூட்டத்துல பார்த்தா ஒரு மீடியா டீம் பேச விடாம அந்த மைக்குக்கும் அந்த கேமராவுக்கும் சுத்தி அந்த விஜய் கட்சியினுடைய துண்டை போட்டு எப்படி வந்து ஊடக நண்பர்கள் வந்து கவர் பண்ணுவாங்க, எப்படி மக்கள் பார்ப்பாங்க? ஒரு அருவருப்பாக இருக்காதா, ஒரு வேடிக்கையா இருக்காதா, ஒரு கோமாளித்தனமாக இருக்காதா? இதெல்லாம் விஜய் பார்த்துட்டு தான் இருக்காரு. ஏன் ஒரு மாவட்டத்துக்கு சுற்றுப்பயணம் போனாலும் அந்த மாவட்டத்துடைய தலைவர்களை, அந்த கேடர்களை கூப்பிட்டு அதை எப்படி ஸ்ட்ரீம்லைன் பண்ணணுங்கிற எந்த அக்கறையும் இருக்காதா? எப்படி ஒரு தியேட்டர்ல வந்து அது ஸ்கிரீன்ல பார்த்தா அந்த தியேட்டர்ல என்ன நடந்தாலும் பரவாயில்ல. இப்ப கோயம்பேடுல ஒரு தியேட்டர்ல வந்து மிகப்பெரிய அளவுக்கு சீட்டை பூரா உடைச்சாங்க. அது தியேட்டருக்குள்ள நடக்குது. சமூகத்தில் நடந்தா என்ன? இது என்ன சினிமாவா? அரசியல் என்ன சினிமாவா? ஸோ இது வந்து ரொம்ப ஆபத்தானது. இதை வந்து அவர் வந்து தயவு செய்து மிகப்பெரிய அளவுக்கு தமிழக மக்களிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும். உயிரிழந்த, பாதிப்படைந்த அனைத்து குடும்பங்களுடைய அனைத்து தேவைகளையும் அவர் வந்து ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா உச்சநீதிமன்றம் சமீபத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, ஒரு கூட்டம் நடந்து, ஒரு மாநாடு நடந்து பொது சொத்துக்கு சேதம் விளைவித்தால் அந்த கூட்டத்தை நடத்தி அரசியல் கட்சி தான் பொறுப்பேற்கணும்னு ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு. இப்ப உயிரிழப்பு என்பது நடந்திருக்கு. அநேகமாக தமிழக வரலாற்றுல ஒரு கட்சி கூட்டத்தில் பங்கேற்றதற்காக இவ்வளவு பெரிய உயிரிழப்பு நடந்திருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. உத்தரப்பிரதேசம் கூட நீங்க வந்து அந்த கும்பமேளா அந்த நம்பிக்கை வெளிப்பாடால நடந்தது. இது ஒரு கும்பல் மேளா படுகொலையாக நடந்திருக்கிறது. ஆகவே இது ஒரு பாசிச பாணி தான். இதுக்கு விஜய் பொறுப்பேற்கணும். அதுதான் இப்ப இந்த சம்பவத்தை தொடர்ந்து முதல்வர் வந்து நாளைக்கு செல்ல இருக்காரு. நிறைய அமைச்சர்கள் வந்து இப்ப உடனேவே கரூருக்கு போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா இது வரைக்கும் விஜய் கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் இல்ல. இது எப்படி பாக்குறது? நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்ல, அதாவது ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு எப்படி ஒரு பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டாக தான் இன்னைக்கு வந்து திமுக அமைச்சர்கள், அதிகாரிகள் எல்லாமே போயிட்டு இருக்கிறாங்க. நான் கூட ஊடகத்துல பார்த்தேன், சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் வந்து கேள்வி கேட்கிறாங்க. அவர் சொன்னாரு, தயவு செய்து அரசியலா இதை பண்ணிடாதீங்க, யார் இறந்து போனாலும் தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வையும் உயிரையும் பாதுகாக்கணுங்கிறத நான் கரூருக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. எந்த செந்தில் பாலாஜியை விமர்சனம் பண்ணாரோ அவர் களத்துல இருக்காரு. இப்ப விஜய் எங்க இருக்காருன்னு தெரியல. விஜய பார்க்க வந்த கூட்டத்துல 31 பேர் இறந்திருக்காங்க. 50 தாண்டி இப்ப 40 சொல்றாங்க. கிட்டத்தட்ட 40 பேர் உயிரிழந்திருக்காங்கன்னு இப்ப டிவில ஓடிட்டு இருக்கு. 50 கடந்து போகும்னு சொல்றாங்க. இப்ப அவர் எங்க இருக்காருன்னு தெரியல.
அவர் மருத்துவமனைக்கு போனா என்ன நடக்கும்னு தெரியாது, ஒருவேளை அவருக்கு அச்சம் இருக்கலாம். ஆனா ஒரு ட்வீட் பண்ணலாம், ஒரு ஊடகத்துல வந்து நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் அப்படின்னு ஒரு செய்தியை போடலாம். இப்ப சம்பவம் நடந்து 2-3 மணி நேரம் ஆச்சு. தமிழ்நாடே ரொம்ப பதைவதைப்போடு இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறது. ஊடகங்கள் இதை வந்து ஒளிபரப்பி கொண்டிருக்கிறது. கொஞ்சம் கூட பொறுப்பேற்காம நீங்க வந்து அமைதியா இருந்தீங்கன்னா உங்களை எப்படி நம்புறது? உங்களுக்கு எப்படி வாக்கு? திமுக தலைவர்கள் வந்து தொடர்ந்து நிறைய பேர் வந்து கரூர் சொல்வது வந்து திமுக வந்து இந்த விஷயத்தை வந்து ஒரு பெரிய அரசியலா எடுத்துக்கலாம்னு பார்க்கலாம் வரக்கூடிய தேர்தலை ஒட்டி இந்த சம்பவத்தை வச்சு. இல்ல அப்படி நீங்க வந்து குறுக்கி பார்க்க முடியாது. ஏன்னா வந்து எந்த ஸ்டாம்பிட்ல எந்த ஒரு பெரிய நெரிசல்ல யார் உயிரிழந்தாலும் கூட ஒரு அரசு பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் வந்து பொறுப்பேற்கணும். நீங்க களத்துக்கு போகணும், உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற மக்களை பாதுகாக்கணும், உயிரிழந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லணும், அந்த உடலை அந்த குடும்பத்துக்கு ஒப்படைக்கணும். இதெல்லாம் அரசு நிர்வாகத்தினுடைய ஏற்பாடு. இப்ப திமுக ஆளுங்கட்சியாக இருக்கு, ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவுக்கு அந்த பொறுப்பு இருக்கு. ஆகவே திமுக தன்னுடைய கடமையை, தமிழ்நாடு அரசு தன்னுடைய கடமையை செய்யுது. விஜய் வந்து திமுக விமர்சனம் பண்ணதுனால அந்த விமர்சனத்துக்கு பதிலடியாக திமுக அதை பண்ணுதா அப்படி இந்த பிரச்சனை நம்ம பார்க்க முடியாது. ஒரு அரசு என்கிற நிலையிலிருந்து தன்னுடைய கடமையை அரசு செய்கிறது. எந்த கூட்டத்தை விஜய் கூட்டினாரோ, எந்த மக்களுடைய உயிரிழப்புக்கு காரணமாக இருந்தாரோ அவர் மௌனம் சாதிக்கிறார். முழு பொறுப்பு ஏற்றுக்கொள்ள வேண்டியது விஜய் தான். அவர் தான் தன்னுடைய மௌனத்தை கலைக்கணும். இதுல அரசியல் இல்லை. தமிழ்நாட்டுல இது ஒரு மிக கொடூரமான சம்பவமா இது பார்க்கலாம். நிச்சயமா தொடர்ந்து பேசுவோம். உங்க தகவலுக்கு நன்றி.